இப்போ நம்ம வந்திருக்கிறது கேஎஸ்ஆர்டிசி மூணார் பஸ் ஸ்டாண்ட். நார்மலாக நம்ம இப்போ டூரிசம் போகணும் அப்படின்னா ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ வச்சு அந்த சம்மரில் வந்து அந்த க்ரௌடில் போகிறதுக்கு நமக்கு இங்கே வந்து பெஸ்ட்டு பியூட்டிஃபுல் ஆப்ஷன் டபுள் டெக்கர் பஸ் இருக்கிறது தான். இங்கே மூணாரில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டபுள் டெக்கர் பஸ்ஸு. மேலே வந்து ஒரு சீட்டருக்கு வந்து 400 கீழே 200 சார்ஜ் பண்ணுறாங்க. they are taking us around 4 to 6 places in and around Munnar for sightseeing. அண்ட் இது நிஜமாகவே ஒரு கன்வீனியன்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இதுக்கு நம்ம புக்கிங் வந்து ஆன்லைனில் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் அந்த கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த பஸ்ஸஸ் எல்லாமேன்னு. நம்ம டபுள் டெக்கர் உள்ளே போகலாம். உள்ளே மாடி பஸ்ஸு ஸ்பைரலாக ஏறி மாடி பஸ் போனால் எஸ் இட் இஸ் குட் வியூ. இங்கேயே நல்லா இருக்குது மாடி பஸ்ஸு. முன்னாடி நம்ம பார்த்த டபுள் டெக்கர் சென்னை சிட்டியில் இருந்த மாதிரி. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா சீலிங் கரெக்டாக நம்ம தலையில் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக 4:30க்கு ரெடியாக எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆக்சுவலாக 9 o'clock மார்னிங்லேருந்து நிறையா ஸ்லாட் இருக்குது நமக்கு. லைக் 9, 9:30, 12, 1:30 அப்படின்னு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். வண்டியும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் இன் another 2 minutes. எப்படி இருக்குது இந்த ட்ரிப்புன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பிளேசஸ்னால் ஐட்னரி போட்டிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். போக போக தான் தெரியும் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு. ஆன்லைனில் புக் பண்ணுற இன்னொரு அட்வான்டேஜ், நம்மளுக்கு கண்டக்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் வந்துடும். இன்கேஸ் நம்ம எங்கேயாவது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கேயோ ஆன் த வே கூட நம்ம போய் ஏறிக்கலாம் கேட்டு. அதுக்கு இது என்கரேஜ். இப்போ ஃபஸ்ட்டு யோசித்தோம் டபுள் டெக்கர் பஸ்ஸு ஹில் ஸ்டேஷனில் எப்படி போகும்னு. ஆனால் பஸ்ஸு ரொம்ப சூப்பராகவே போகிறது. ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே நெகோஷியேட் பண்ணிட்டு தான் போகிறது. நம்ம வந்து டாக்ஸிக்கு வந்து அவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து போகிறதுக்கு இந்த வந்து நல்ல ஃபீஸிபிள் ஆப்ஷன். பார்க்கலாம் என்ன டிராஃபிக் ஜாம் வெக்கேஷன்னால அப்படின்னு. பட் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பஸ் கவர் பண்ணுறதுனே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டபுள் டெக்கர் ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே இட்ஸ் எ வெரி குட் ஆப்ஷன். அதே மாதிரி நம்மளுக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் ரூஃப் தான். சில பேர் வந்து சொல்கிறாங்க ஓப்பன் ரூஃப் நல்லா இருக்கும்னு. பட் ஆனால் டெஃபினட்டாக மழையெல்லாம் வந்துச்சுன்னா ஓப்பன் ரூஃப் தாங்காது. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஹியர். அண்ட் சுற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு லைனப் ஆகிருக்கு நமக்கு டாக்ஸிஸ் அண்டு பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஊரில் எடுக்கிறது இட்ஸ் எ வெரி குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ மேலே டாப் டெக் வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கீழே வந்து 200 per head. 3 to 3.5 hours ஆகுது இந்த ஜேர்னி நமக்கு ஃபுல்லாக சைட் சீயிங்கோட இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங். நம்ம காரில் பார்க்குற வியூவை விட இதில் பார்க்குற வியூ இன்னுமே அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கார்லேயே நம்ம நிறுத்தி வியூ பாயிண்ட் பார்க்கணும். இங்கே டாப் டேக்கரில் போனோன்னா வியூ பாயிண்ட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். 2 சைடுமே நமக்கு நல்ல வியூ கிடைக்கும். அதுதான் இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி பல டீ எஸ்டேட்ஸ் நடுவில் தான் நம்ம பஸ்ஸு போகுது. இங்கேயே பார்க்கலாம் நிறைய பேர் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இப்போ பாட்டு வேறு போட்டுறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட். இங்கே ஃபுல்லாக டீ கார்டன்ஸ். நம்ம போய் வேணுங்கிறவங்க இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes ஹால்ட் ஆகும் பஸ்ஸு. கரெக்டாக 5 minutes டைமில் எல்லாரையும் கூப்பிட்டுருவார். இங்கே கரெக்டாக 5 minutes தான் நம்மளும் உள்ளே போயிடணும். பஸ் யாருக்கும் வெயிட் பண்ணாது, நம்மளே ஏறி உள்ளே போய்க்க வேண்டியதான். அடுத்தது தேவிக்குளம் சைடு வந்திருக்கோம். தேவிக்குளம் சைடு வந்து ஒரு டீ கார்டன் டீ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கிற இடம் நிறையா இது. ஸோ இது வந்து போடி மூணார் ரூட் அதே தான். நம்ம திருப்பியும் வந்து இறங்குறோம் அதே வழியில். ஃபுல் டீ கார்டன்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். அண்ட் பேக்ரவுண்டு சாங்குமே நல்ல ஒரு சாங்கு, ஒரு நல்ல என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இப்படி பார்க்குறவங்களோட நம்ம பார்க்குறது நிஜமாவே வி ஹேவ் எ வெரி குட் போயம். எந்த அளவுக்கு கும்பல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே அடுத்த வியூ பாயிண்ட் நம்ம எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து லோயர் டெக் வியூ பார்க்கலாம். ஸோ லோயர் டெக் வியூ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரெகுலர் பஸ் என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே வியூ இருக்கும் உங்களுக்கு.
அதனால மேலே கிடைக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களால இந்த படி ஏற முடியாது அப்படிங்கிறவங்க இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே முடியாதவங்க கொஞ்சம் உட்காந்தும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு படுத்துக்கிறதுக்கு அளவுக்கு இடம் இருக்குது, படுத்துக்கிட்டார் அவர். ஸோ இது ஒரு கன்வீனியன்ட் ட்ராவல்னே சொல்லலாம். அதே மாதிரி லோ ஃப்ளோர் தான், இது ஏறுறது ஈஸி. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த படி ஏறது கஷ்டப்படலாம். பட் இது லோ ஃப்ளோர் ஏறி இங்கே வருது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் தான். ரெண்டும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். இதை பார்த்துட்டு நம்ம பஸ்ஸு கிளம்புது. தேர்டு வந்து கேப் ரோடுக்கு நம்ம போகிறோம். அடுத்தது நமக்கு டீ பிரேக் நிறுத்துறாங்க. இட்ஸ் அ தேர்டு ஸ்டாப்பு. இந்த கடையில் தான் நம்ம இப்போ டீ பிரேக் நம்ம நிறுத்துவாங்க. நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே வந்து ராக் கேவ்னு ஒரு சின்ன இடம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் லாக் கேப் ராக் கேவ் அப்படிங்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குங்கிறது போனால் தான் தெரியும். உள்ளே இருட்டாக இருக்கு, மணிரத்னம் படம் மாதிரி. எங்கே போயிட்டே இருக்கும் இருட்டில். அண்ட் அவ்வளோதான், பார்த்து ஓவர். ஸோ இங்கே ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை, திரும்பி ரிட்டர்ன் ஆக வேண்டிதான். பார்த்து வெளில வந்தாச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து. என்ன மாதிரி பல பேர் ஆர்வமாக இதுக்குள்ளே போயிட்டு வெறும்னே ஏமாந்து வந்தது தான் மிச்சம். அதுக்கு சூடாக 2 டீயே குடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. இப்போ ஈவினிங் கரெக்டாக 5:30 ஆகுது. நம்ம பார்த்த இது எல்லாமே திடீர்னு பனிமூட்டத்தில் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்கள். இது எல்லாமே டீ எஸ்டேட்டாக நம்ம இப்போ தான் பார்த்தோம். பட் சடன் ஒரு ஃபாக் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு அப்படிங்களாம். ஸோ ஒரு 5 o'clock to 5:30 இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு. நாட் ஈவன் 5 to 5:30, இட்ஸ் லைக் 5:15 to 5:30 நம்மளது இப்போ முழுக்கவே வந்து மேகமூட்டத்தில் சூழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஹில் ஸ்டேஷன். ஸோ போஸ்ட் 5:30 இப்படி தான் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாக்லாம், ஃபாக் நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது அடுத்த போகிறது ஒரு டீ ஃபேக்ட்ரி கிட்டே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே வர்றது வந்து சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஸோ இதே பார்க்கலாம், டாடா டீ சேல்ஸ் அவுட்லெட், பெரியக்கல் ஏரியா. இங்கே ஒரு 10 minutes பிரேக் நமக்கு. இங்கே பார்த்தா அப்படியே இந்த வண்டி இடிச்சிருவா போல தான் வராரு, அவ்வளோ க்ளோஸு. பட் ஆனால் தே நோ ஹவு டு மேனேஜ் திஸ் வெஹிக்கிள். இங்கே டாடா டீயில் பிஸியாக வாங்கினாலும் நம்ம போன இடம் வந்து இந்த கண்ணன் தேவன் சின்ன கடை. இங்கே வந்து இந்த கொழுக்குமலை டீ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இது சென்னையில் கிடைக்கல. எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இன்னொரு டபுள் டெக்கர் டூரிஸ்ட் பஸ் இங்கே வந்தாச்சு. இவங்க வந்து பேசஞ்சர்ஸை சுற்றி காமிச்சிட்டு, ஸோ ஒரு டபுள் டெக்கர் இன்னொரு டபுள் டெக்கரை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இன்னும் ஒரு ஹால்ட் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூணார் போக வேண்டிதான். இடத்துல கடைசி இந்த ஐட்டினரியோட இடம் இது ஒரு டேமு. இந்த இடம் பேர் என்ன சார்? பெரிய ஆனைநக்கல் டேம். இது இந்த டீ எஸ்டேட் வந்து நம்ம ஜஸ்ட் மேலோட்டமாக இங்கே தான் வந்திருக்கோம், ரொம்ப உள்ளே போகக்கூடாது. நிஜமாகவே டீ எஸ்டேட்குள்ளே போய் நம்ம என்ஜாய் பண்ணோன்னா பெஸ்ட்டு பிளேஸ் குன்னூர் ஆர் ஊட்டி. மயூரா சோஷன் எஸ்டேட்டில் வந்து நல்லாவே அதை என்ஜாய் பண்ணலாம். பட் இங்கே ரொம்ப உள்ளே போகாமல் மேலோட்டமாக பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. இட்ஸ் நாட் அட்வைஸ் டு கோ டீப் இன்சைட், பட் ஜஸ்ட் ஹியர் அவுட் சைடு நியர் த ஹைவேஸ் யூ கேன் just get in to this place and enjoy the scenery.
ஒரு ரம்மியமான இடம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபோட்டோ ஸ்பாட் வேறு. பட் ஃபோட்டோ எடுக்கும்போது பத்திரமா எடுக்கணும், ஏன்னா வண்டி வந்து போயிட்டுருக்கும் நமக்கு. நம்மளுக்கு இன்னும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகாததுனால மழை இல்லை. ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மழை ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே தண்ணி வந்துடும். பட் இட்ஸ் ஸ்டில் ப்ரீ மான்சூன் சீசனும் இப்போ ஆரம்பிக்கல நமக்கு. நைட் டைம் வந்தாச்சு and lights have been turned on. and full பனி ஆயாச்சு இந்த சைடு. அந்த காலத்து அம்பாசிடர் பார்க்கலாம். It's a rare sight to see. நம்ம ஊருக்குள்ளே வந்தோன்னா திருப்பி இந்த டிராஃபிக் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் க்ளோஸ் டு 7 PM நோ. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஊர் முழுக்கவே டிராஃபிக் ஜாம் தான் வெக்கேஷனுங்கிறதுனால. அதே மாதிரி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இந்த மாதிரி இடத்துலையும் கேட்டால் ஆன் ரெக்வஸ்ட் இறக்கி விடுவாங்க. பட் அப்புறம் நம்ம தனியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிடிச்சி வந்துக்கணும். அண்டு எல்லா இடத்துலையுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எல்லாமே வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஊருக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அந்த டிராஃபிக் ஜாஸ்தியாகவே தான் தெரிஞ்சுது. இங்கே நம்ம பார்க்குறது பெங்களூர் டிராஃபிக் கிடையாது, இது சென்னை டிராஃபிக்கும் கிடையாது. பட் மூணாரில் மே மந்த்துங்கிறதுனால வந்த டிராஃபிக். இதே மாதிரி ஒரு 25 minutes தான் நம்ம போயின்னு இருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்தோன்னா லாஸ்ட் 2 kilometers it has taken more than 20 minutes of our time. We are yet to reach our destination. ദിവസവും 3000 രൂപ ഉണ്ടാക്കും. അമ്മയുടെ മരുന്നും കുട്ടികളുടെ ഫീസും എല്ലാം ഇപ്പൊ ഇതുവഴി. ஓகேடா, நான் ரூமுக்கு போய் கால் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா இந்த டபுள் டெக்கர் ட்ரை பண்ணலாம். See you soon in the next video. Thank you. Bye bye.